பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரேன். இந்த வீடியோ மூலியமாய் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் ஒரு வேத பகுதியை தியானிப்போம். மத்தேயு 5வது அதிகாரம் 10வது வசனம். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதி நிமித்தம் சொல்லும்போது மேபி உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அது இன்னும் சிம்பிளாக சொன்னால், தீமைக்கு ஒத்து போகாதவர்கள், தீமையான செயல்களுக்கு ஒத்து போகாதவர்கள் பாக்கியவான்கள் என்று தான் இந்த வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இன்றைக்கு உலகம் சில பேட்டர்ன்ஸ் என்ன பண்ணியிருக்கு, வச்சிருக்கு. இதை நீ இந்த வேலையை வாங்க வேண்டுமானால் நீ இந்த வழியாக தான் செல்ல வேண்டும், நீ இதை பண்ணால்தான் இது உனக்கு கிடைக்கும் என்று நிறைய தீய வழிகளை என்ன பண்ணுகிறது உலகம் வைத்திருக்கிறது. ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ இந்த சில தீய வழிகளில் தான் கடந்து செல்ல வேண்டும் என்று என்ன சொல்லிக் கொடுக்கிறது, இந்த உலகம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் வேதம் ஒரு நாளும் அப்படி சொல்லவில்லை. நீதி நிமித்தம் நீங்கள் துன்பப்படுகிறீங்களா, கவலைப்படாதீங்க, பரலோகமே உங்களுக்காக இறங்கி வந்து வேலை செய்யும். இதை நன்றாக அறிய முடியும். வேதத்தில் தானியேல் என்ற ஒரு மனிதன், அந்த மனிதன் சட்டம் பிறப்பிக்கப்பட்டு விட்டது, தேவனை ஆராதிக்க கூடாது, எந்த தெய்வத்தையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஆராதிக்க கூடாது, ராஜாவை தான் நீங்கள் என்ன பண்ண வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று சட்டம் பிறப்பிக்கப்பட்டு விட்டது. ஆனால் தானியேல் என்ன பண்ணவில்லை, அதற்கு ஒத்து போகாமல் தன்னுடைய வழக்கம் போல் எப்படி தேவனை ஆராதிப்பாரோ அதே மாதிரி தன்னுடைய ஜன்னலை திறந்து அவர் என்ன பண்ணுகிறார், இஸ்ரவேலுக்கு நேராய் தன் முழங்கால் படியிட்டு என்ன பண்ணுகிறார், ஆராதிக்கிறார். இதன் நிமித்தம் அவர் துன்பப்படுத்தப்படுகிறார், அவர் ராஜாவினால் தண்டனைக்கு உட்படுத்தப்படுகிறார், சிங்க கெபிக்குள் போடப்படுகிறார். ஆனால் எல்லோரும் நினைத்தார்கள், இவன் சிங்க கெபிக்குள் சென்று விட்டான், இவனோட வாழ்க்கை முடிந்தது, இவனால் இதன் பிறகு எழுந்து வர முடியாது என்று. ஆனால் இவன் சிங்க கெபிக்குள் போவதற்கு முன்பாகவே பரலோகம் இவருக்காய் சிங்க கெபிக்குள் வந்தது. சிங்க கெபிக்குள் தேவன் அவரை காப்பாற்றினார். ராஜா கேட்கிறார், நீ ஆராதித்த தேவன் உன்னை விடுவிக்க வல்லவரா? அப்போதான் இவர் சொல்கிறார், நான் ஆராதித்த தேவன் என்னை விடுவிக்க வல்லவர் அப்படின்ட்டு. அதன் பின்பதாக எல்லோருக்கும் தெரிய வந்தது, யெகோவா தெய்வம், உண்மையான தெய்வம் என்று. சில நேரத்தில் நீங்கள் துன்பப்படுத்தப்படுவது போல் இருக்கலாம். ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தீய வழியில் செல்லாமல் நீதியின் வழியில் செல்லும் போது பரலோகம் உங்களுக்காக செயல்படும். ஒருவேளை உங்களுக்கு தண்டனை கிடைக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்காம இருக்கலாம், ஒருவேளை நீங்க நினைச்சதை நடக்காம இருக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எவருக்காகவும் இறங்காத பரலோகம் நீங்கள் நன்மைக்காக நிற்கும் போது உங்களுக்காக இறங்கி பரலோகம் வேலை செய்யும். அதுதான் இந்த வேதம் சொல்கிறது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. எங்க பரலோகமே உங்களுடையது. நீங்க கவலையே படாதீங்க. நீங்கள் நன்மை செய்கிறீர்களா, நன்மை செய்து கொண்டே இருங்கள். பரலோகம் உங்களுக்காக நின்று கொண்டே இருக்கும். உங்க வாழ்க்கையில நிற்கும், உங்க குடும்பத்துல நிற்கும், உங்களோட சூழ்நிலையில உங்களுக்காக பரலோகம் நிற்கும். ஸோ பரலோகம் உங்களோடு இருக்கிறது. நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படுகிறார், பரலோக தேவன் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் கவலைப்படுறாங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவாராக. ஆமேன். God bless you.